வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் 5/10/2025 அன்னைக்கு நடந்த எஸ்ஆர்பி எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதில் யார் யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 654 கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட நம்பர்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களோட மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவலாக அனுப்பியிருப்பாங்க மெயிலுக்கு. ஸோ அது ஃபிசிக்கல் காப்பி எதுவும் அனுப்ப மாட்டாங்க, அதாவது போஸ்ட்டில் எதுவும் லெட்டர் வந்து உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. இமெயில் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ உங்களோட மெயில் வந்து செக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பரில் யாருக்காவது மெயில் வராமல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம், டைரெக்டாகவே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். ஸோ அவங்க மட்டும்தான் போக முடியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 654 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேர் இன்க்ளூஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் த அபவ் லிஸ்ட் will not imply that his or her candidates has been fully considered for physical certificate verification and interview for the said recruitment. ஸோ இது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த வேக்கண்ட் வந்து இதில் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குரிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூவும் நடக்க போகுது. ஸோ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது அது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ ஸோ அது அத்தனையுமே கொண்டு போகணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் வந்து அப்ளை பண்ணும்போது கிளைம் பண்ணிங்களோ அந்த ப்ரையாரிட்டி கேட்டகரிலாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதில் வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா the admission of candidates to physical certificate verification and interview is provisional subject to verification and acceptance of the clients in their online application towards age. ஸோ உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்ப்பாங்க. சப்போஸ் யாராவது ஏஜ் பாராக இருந்தாங்க அப்படின்னா அதையும் பார்த்துருவாங்க, இந்த இதில் வெரிஃபை பண்ணிடுவாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ உங்களோட கல்வி தகுதி வந்து கொடுத்த ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்ததுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. தென் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங், ஜெண்டர், கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம், ஸோ இந்த தமிழ் மீடியம் வந்து நிறைய பேர் கிளைம் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதுவும் வந்து பார்ப்பாங்க. தென் டெஸ்டிடியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே அந்த ப்ரையாரிட்டி நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க த்ரூ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கே கொண்டு போகணும். ஸோ இதில் ஏதாவது மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then the candidates who have appeared for the written examination and whose register number is not found in the above list have not been admitted to physical certificate verification and interview for the said recruitment. ஸோ இதில் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ லிஸ்ட்டில் யாரோட நம்பரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போக தேவையில்லை. ஸோ அது வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பியூராக வந்து மெரிட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் இதுதான் அந்த லாஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ உங்களோட லிஸ்ட்டில் வந்து ஏதாவது மிஸ் ஆகிருந்தாலும் உங்களுக்கு மெயில் வந்து கண்டிப்பாக வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த மெயில் வராதவங்க வந்து நீங்கள் டைரெக்டாகவே வந்து போயிடலாம். ஆனால் அந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் நம்பர் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் போகலாம். ஓகே, இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.